தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரப்படும் மனுவை பாரபட்சமின்றி பரிசீலிக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. தமிழகத்தில் 350 இடங்கள் உட்பட நாடு முழுவதும் கூடுதலாக 6850 MBBS இடங்களுக்கு அனுமதி. தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 2000 ஏக்கரில் அமைகிறது புதிய சர்வதேச நகரம். மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியது டிட்கோ நிறுவனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. கிராம் 10,270 ரூபாய்க்கும் சவரன் 82,160 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 2000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ 1,42,000 ரூபாய்க்கு விற்பனை. சமத்துவ சமுதாயம் காண வயது கூடினும் தளராமல் உழைத்தவர் பெரியார். பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. பச்சை மஞ்சள் பஸ்களை ஓவர்டேக் செய்து ஜெயிக்கப் போவது பிங்க் கலர் பஸ் தான். சேலத்தில் நடைபெற்ற விழாவில் இபிஎஸ் மற்றும் விஜயை சாடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அரசியல் அறத்தை அடகு வைத்துவிட்டு துரோகங்களை மட்டுமே செய்து முன்னேறியவர் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ரகுபதி விமர்சனம். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும். குறைந்தது 5 லட்சம் பேராவது போராட்டத்தில் பங்கேற்று சிறை செல்ல தயாராக இருக்க வேண்டும் என அன்புமணி அறிக்கை. தவறாக நடக்க முயன்ற நபரை கம்பால் வெளுத்து வாங்கிய பெண். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் பரபரப்பு. கமலுடன் மீண்டும் இணைந்து நடிக்க ஆசை. நல்ல கதைக்களம் கதாபாத்திரம் கிடைத்தால் சேர்ந்து நடிப்போம் என ரஜினிகாந்த் பேட்டி. இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மருத்துவமனையில் அனுமதி. மூச்சு திணறலால் மருத்துவமனையில் சிகிச்சை. புரட்டாசி மாதம் தொடங்கியதையொட்டி திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். மனைவி வேலை பார்ப்பதை காரணமாக வைத்து பராமரிப்பு தொகை வழங்க கணவர் மறுக்க முடியாது. பராமரிப்பு தொகை வழங்க வேண்டியது கணவரின் சமூக, சட்ட மற்றும் தார்மீக பொறுப்பு என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கருத்து. பிரதமர் மோடிக்கு முதல் ஆளாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து. இரு நாடுகளின் கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வதில் உறுதி பூண்டுள்ளதாக டிரம்பிற்கு பிரதமர் மோடி பதில். காசா நகரை கைப்பற்ற இஸ்ரேல் ராணுவம் தீவிரம்.
தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியதால் பதற்றமான சூழல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறுமா இந்திய மகளிர் அணி? முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் தொடரை தக்க வைக்க இந்திய வீராங்கனைகள் தீவிர வலைப்பயிற்சி.